ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஓலை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ஓமம், இதை நான் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, மெல்டட் பட்டர் 2 டீஸ்பூன். இப்போ மாவோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவை ஓலை பக்கோடா அச்சில் இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இது ஒன்று மேலே ஒன்று விழாத மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஓலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.